வீட்டில் இருக்க ரெசிபிஸ் vlog அந்த மாதிரி போட ஆரம்பித்தேன். ஸோ போட்டுட்டு இருக்கும்போது ஒன்ஸ் ஹிட் ஆனது தான் முட்டை சாதம். அட்லீஸ்ட் ஒரு முட்டை சாதம் தானே எப்படி இவ்வளோ வைரல் ஆனிச்சு? உங்கள் வீட்டில் மிளகாத்தூள் இருக்கா, மஞ்சத்தூள் இருக்கா, அதை வச்சு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண? ஏமா எதுவாக இருந்தாலும் உன் கையில் தான் இருக்குது. நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சா கட்டாயமாக முடியும். என்னால் முடியலன்னா அது கட்டாயமாக முடியவே முடியாது. 2011 பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அப்போதான் சோஷியல் மீடியாலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கோம். அந்த டைம்லேயே நான் எல்லா இடத்துலையும் இருந்தேன். யூடியூப் சேனல் நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஸ்டார்ட் பண்ணது. அப்பப்போ பிரேக் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு வந்தேன். எனக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்போ பார்க்க கூட இல்லை. ஸோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் உன் சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னொன்னையும் வீட்டில் இருக்க ரெசிபிஸ் vlog அந்த மாதிரி போட ஆரம்பித்தேன். ஸோ போட்டுட்டு இருக்கும்போது ஒன்ஸ் ஹிட் ஆனது தான் முட்டை சாதம். அதை நிறைய பேர் சமைச்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னது முட்டை சாதம். அது நல்லாவே மில்லியன் வியூஸ் போயிட்டே இருந்தது. எடுத்த உடனே மில்லியன் போகலை, நார்மலாக போகிற மாதிரி ஒரு 3000 வியூஸ் போணுச்சு ஒரே நாளில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 இப்படின்னு போன உடனே அதுவே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. என்ன ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை சொல்லலாம் முடியாது வார்த்தைகளால். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரெசிபியாக இவ்வளோ ஹிட்டாக இருக்குன்ற மாதிரி எல்லாரும் கேட்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு முட்டை சாதம் தானே எப்படி இவ்வளோ வைரல் ஆனிச்சு அப்படின்ற எனக்குள்ளேயே ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்பப்போ அந்த வீடியோவை எடுத்து பார்ப்பேன். இதில் என்ன நம்ம ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம்? இவங்க என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, எனக்கு கூட நீ பண்ணி கொடுத்தது இல்லை, இவ்வளோ வைரல் ஆயிருக்கு இந்த வீடியோ அப்படின்ட்டு அடிக்கடி செய்யவும் ஆரம்பிச்சாச்சு. உங்கள் வீட்டில் மிளகாத்தூள் இருக்கா, மஞ்சத்தூள் இருக்கா, அதை வச்சு என்ன பண்ணலாம்? இருக்கிற காய்கறி வெங்காயம் தக்காளியை வச்சு என்ன பண்ணலாம்? அது மாதிரி சிம்பிள் ரெசிபியாக கொடுக்கும்போது ஒரு முட்டையை போட்டால் கூட என்ன சேர்த்து போடலாம், என்ன டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் அப்படின்றத பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்களும் அதை விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் ஸ்டேஜ் போகிறேன் அப்படின்னா அதை ஃபோட்டோஸாக நான் நிச்சயமாக ஒரு ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் நான் பதிவு செய்வேன். அட்லீஸ்ட்டு என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையாவது வைப்பேன். ஸோ வைக்கும்போது நிறைய பெண்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, அக்கா எங்கள் வீட்டில எல்லாம் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, உங்கள் வீட்டில எல்லாம் இவ்வளோ பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எங்கள் வீட்லேயும் கொடுக்காம தான்ப்பா இருந்தாங்க. 10 வருஷம் ஆகுதுமா நான் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு, எவ்வளவோ தடங்கள் இருக்கு, நீங்களும் முயற்சி பண்ணுங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ திருப்பத்தூர் சரௌண்டிங்கில் நிறைய கிராமங்களில் போய் கிளாஸஸ்லாம் எடுப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள்லாம் வெளியில் வர்றதுக்கு எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க மேடம், ரொம்ப கண்டிஷன், ஏன்னா எவனாவது ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டோம், ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண? ஏமா எதுவாக இருந்தாலும் உன் கையில் தான் இருக்குது. யாராவது ராங்காக மெசேஜ் பண்ணால் பிளாக் பண்ண போகிற, ஃபோன் பண்ணால் நீ கம்ப்ளைண்ட் பண்ண போகிற, இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நான் வேலை பார்க்க மாட்டேன், நம்பர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னோடனே இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிஸ்னஸ்க்கு தைரியமாக இறங்குங்க. யாராக இருந்தாலும் அதுதான் நமக்கு. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் தைரியமாக செய்யுங்க. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம மேலேயே ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் எந்த ஒரு ஃபீல்ட்லையும் நம்ம முன்னேற முடியும். நம்மளால முடியாதுன்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டாலே அங்கே எதுவுமே முடியாது. 3 வருஷமாவது குறைஞ்சது நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா அப்படின்றத உங்கள் கைக்குள்ளேயே வச்சு பார்க்கணும். 3 மாதத்துக்குன்னா நான் அதுக்கு இன்னையிலேருந்தே நான் உழைக்கணும். அந்த 3ஆவது மாதம் நான் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்றத பண்ணுறதை விட ஒவ்வொரு நாளுக்கும் இன்னைக்குள்ள வேலையை நான் பார்க்கணும். ஒரு பெண்ணாகப்பட்டவ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக ஒரு ஆண் துணை ஹஸ்பண்டோ அண்ணனோ அப்பாவோ அவங்க யாராவது ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அப்படி இல்லாதவங்க ஒரு சில பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக தன்னம்பிக்கை வேணும். மெயினாக அவங்க மேலேயே அவங்க நம்பிக்கை வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சா கட்டாயமாக முடியும். என்னால் முடியலன்னா அது கட்டாயமாக முடியவே முடியாது. ஸோ யூனிவர்ஸே நமக்கு ஹெல்ப் பண்ணும். தலைவர் பாட்டை கேட்டாலே போதும், உள்ளம் தெளிவாக வை, எண்ணம் உயர்வாக வைன்ற மாதிரி. ஸோ நம்ம அந்த எண்ணங்கள் எல்லாமே உயர்வாக வச்சுட்டு நம்ம செய்கிறது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். எப்போதுமே நான் சொல்கிற ஒரே விஷயம், வெற்றிக்கு தான் எல்லை உண்டு, முயற்சிக்கு எல்லையே இல்லை.